ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாருங்க. நானும் ஆண்டவரோட நடந்தேன், ஜெபம்லாம் பண்ணேன், இந்த காரியத்துக்காக ஜெபிச்சேன். இப்போ பாருங்க ரொம்ப போராட்டம், கஷ்டம், என்னால் ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரு அப்படிதான் எனக்கு தோணுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? சில சமயம் அப்படி நம்ம நடந்து செல்கிற பாதையில் அப்படி தோன்றும், ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரோ என்று சொல்லி. ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்களேன். ஏசாயா 54:7 இமை பொழுது உன்னை கைவிட்டேன். அவனை கைவிட்டது உண்மைதான் மகனே, மகளே, இமை பொழுதுதான் உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்ளுவேன் அப்படி சொல்றார். நான் உன்னை கைவிட்டது உண்மைதான். ஏன் தெரியுமா? நீ ஒழுங்கா ஜெபிக்கிறது இல்லை, ஒழுங்கா என் சமூகத்துல காத்திருக்கிறது இல்லை, உனக்கு விருப்பமானபடி நடக்கிற, சும்மா தேவை வந்தா மட்டும் என்னை கூப்பிடுற, அதனால உன்னை இமை பொழுது கைவிட்டேன். இமைக்கிற நேரம் அப்படின்ற ஒரு நேரம் கைவிட்டாராம். ஆனா உருக்கமான இரக்கத்தினால் உன்னை சேர்த்து கொள்ளுவேன். உன்னை எப்படி நான் கைவிடுவேன்? உன்னை மறந்து நான் எப்படி இருப்பேன்? நீ என்னுடைய மகன், என்னுடைய மகள். உன்னை என் பக்கம் சேர்த்து கொள்றதுக்காக சும்மா இமை பொழுது கைவிட்டேன், அவ்வளவுதான். உன் மேல நான் எவ்வளவு இரக்கமா இருக்கேன் தெரியுமா? நீ வந்துரு, என் அடைக்கலத்துக்குள்ளே வந்துரு, என் கைக்குள்ள வந்துரு மகனே, வந்துரு மகளே, என்னை விட்டு விலைக்கு போகாத நீ கர்த்தர் சொல்லுகிறார். அதனால ஆண்டோடைய கைக்குள்ள வந்துடுறீங்களா? இமை பொழுதுதான் உங்களை கைவிட்டா. அதுவே உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. அப்ப நீங்க ஆண்டு விட்டு விலகிட்டீங்க, கர்த்தர் கைவிட்டுட்டான்னு எப்படி இருக்கும்? எல்லா ஆண்டவரே, நான் உங்க கையை விட்டு நான் போக மாட்டேன், உங்க கையை பிடித்து கொண்டு நடப்பேன், உண்மை விட்டு நான் விலக மாட்டேன், உம்மோடு இருப்பேன், என்னை கைவிடாதபடி நடத்துங்கன்னு சொல்றீங்களா? அப்பா அப்படியே கையை கொடுங்க அவர் கையில. ஆண்டவரே, நீர் என்னை கைவிடாத தேவன் அல்லவா, இமை பொழுது கைவிட்டேன்னு சொன்னீங்க, அதையே என்னால தாங்கிக் கொள்ள முடியலப்பா. நான் செய்த தவறுகள் குறைகளை மன்னிச்சிருங்க, என்னை கரம் பிடித்து நடத்துங்க, ஒரு நாள் என்னை கைவிடாதபடி என்றென்று கூட இருந்த நடத்த உமக்கு பிரியமாய் நடக்க என்னை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.